அந்த கூட ஓரமா கொஞ்சம் வாங்க, நிலையில வாங்க. பாய் நேம் நசீர் பாஷா. நசீர் பாஷாவா? இந்த ஊரா? அரியலூர். அரியலூர். பிஇ படிச்சிருக்கேன். பியா? ஆமா. பிஇ படிச்சு ஏன் இப்படி ஒருத்தரே கையாந்துருக்கீங்க? முதுகெலும்பு ஒடிஞ்சு போச்சு, ஃபிளைட் ஏற்ற மாட்டேங்கிறான், அதனால பேட்லக்கு தான் சொல்லு. ஒருத்தரே போய் கேட்டீங்களா? ஏன் ஒருத்தர் கூட உங்களுக்கு சாப்பிட? எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது. சரியா? இங்க பாருங்க, கவலைப்படக்கூடாது. சரியா? உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ அதே கடையில நான் உங்களுக்கு வாங்கி தரேன். ஒரு ஷர்ட் ஒரு லுங்கி வேணும். ஷர்ட் லுங்கி நான் தரேன். அது நான் தரேன். அது போதும், அது நான் வாங்கி தரேன். ஏன்னா மனுஷனோட மானத்தை காப்பாற்றணும், எல்லாம் மன்னிக்க மாட்டான். ஏதோ கொஞ்சம் மணி கொடுங்க. அது தரேன், தனியா தரேன். இங்க உட்காந்துருக்கோம், அது தனியா தரேன். இதனால சாப்பாடும் உங்களுக்கு சேர்த்து தரணும்னு ஆசைப்படுறேன். ஒரே ஒரு ஆம்லேட் அவ்வளவு. அங்கேயா? சாப்பாடு ஒரு ஆம்லேட் மட்டும்? அவ்வளவுதான், அவ்வளவுதான். மனிதாபிமானம் இன்னும் நிறைய பேர்ட்ட வராம இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன சார், நீங்க காசு கேட்கல, ஒரு சாப்பாடு தான் கேட்டீங்க. ஆமா, வருத்தப்படாதீங்க. சரியா? அல்லாஹ் வந்து ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு உதவி பண்ணுவார். எனக்கு லுங்கி ஷர்ட் கண்டிப்பா தரேன். சரியா? சட்டை லுங்கி இதுல இருக்கு, நீங்க கேட்டது. சரியா? உள்ள இருக்கும். சரியா? மேற்கொண்டு இருந்தாங்க இதெல்லாம் சாப்பிட்ற பணம் நீங்க யாரி கையேந்த வேணாம். உங்களுக்கு பரக்கத் தருவான். கண்டிப்பா. நான் உங்களோட ஆசீர்வாதம் போதும். எனக்கு புள்ள பொண்டாட்டி இல்ல, பிள்ளைங்க இல்ல. இதுல என்னோட நம்பர், இந்த நம்பர் என்னோட நம்பர். நான் உங்களுக்கு ஒரு பையன் மாதிரி. சரியா? சரி சார், யாரெல்லாம் சொல்ல வேணாம். உங்களுக்கு ஒரு நல்ல மனசு இருக்கு, யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு ஆண்டவன் கொடுப்பான் அருள். நன்றி. உங்களோட ஆசீர்வாதம் இருந்தா போதும். கண்டிப்பா, டெஃபினெட்லி. சாப்பாடு இனிமே சாப்பிட நீங்க சாப்பிடுங்க உட்காந்து. சரியா? இன்னைக்கு கொடுத்த உணவை எனக்கு இரவும் தரும். எனக்கு புத்திர பாக்கியம் இல்ல. இல்ல? ஆமா, என் பேர் சொல்ல அப்பான்னு சொல்றது யாருமே இல்ல, உங்களை தான் நினைக்கிறேன். நான் இருக்கேன் உங்களுக்கு. உங்களுக்கு இங்க பாருங்க, பையன் சொல்றதுக்கு நான் இருக்கேன். சரியா? நீங்க அப்படி நினைக்க கூடாது. இனிமே அந்த பாக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. கடவுள் என்னைய கொடுத்துருக்கான்னு நினைச்சோம். பசியோட இருக்க கூடாது, ஏன்னா நின்றுட்டு இருக்க கூடாது அப்படிங்கிறக்கா. உங்க பேர் ஒன்று தெரியுமா? தெரியும், நான் சொல்லிடுறேன். சரி, போயிட்டு வரவா? சந்தோஷமா இருக்கும். எனக்கு போன் பண்ணும் எப்பனாலும். சரியா? அவ்வளவுதான். தைரியமா இருங்க. பசியோட கூட எப்பனாலும் பசியா இருந்தா எனக்கு கிடைங்க. இந்த காசை பத்திரமா வச்சுக்கோங்க, உடம்ப பாத்துக்கோங்க. போயிட்டு வரவா? சந்தோஷம். ஓகே சார். சார் சொல்லக்கூடாது, பையன் சொல்லிட்டு சார்னு சொன்னா இதுவரைய கோபமா ஏமால. ஆமா, பையன் தான் நான் உங்களுக்கு. சரியா? விவேக் தான் என் சன்னு. அவ்வளவுதான்.